ரெங்கநாதனே, அப்பு அழுதுகிட்டே இருக்கேன், கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறேன், என்னன்னு கேளுங்கண்ணே. அப்பு என்னப்பா பிரச்சனை சொல்றா, சொன்னா தானே தெரியும். டேய் மாப்பிள்ள, பிரச்சனை என்னன்னு சொல்லி பிரிச்சு மேஞ்சிருவோம். உய்யாலா பாத்து வரது இல்லையாடா? பாக்கல மிதிக்கிற நான் அங்கன்னு குட்டி போடுவேன் பாரு. ஏய் என்னடா அப்பு, ஏன்டா அழுதுட்டு இருக்க? ஏய் ஜனங்களை சந்தோஷப்படுத்துற விட்டுட்டு அழுதுட்டு இருக்க. நான் லவ் பண்ற பொண்ணு வந்துகிட்டு இருக்கு மாப்பிள்ள, என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா சொல்ற? உங்க வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டாங்களா, அதனால வீட்டை விட்டு என்ன பார்க்க வந்துட்டு இருக்கா. அதுக்கேண்டா அழுகுற? அர்ச்சனை அரசாங்கமா முடிவு பண்ணு. ஏன் என்ன பண்ண போறியா? இல்ல ஜெராக்ஸ், அர்ச்சனை குடுமி இங்க இருக்க, அரசாங்கம்னா நீ எழுத்து போட மாட்டியா? ஏன் நீங்க போடலாம்ல? ஏய் சொல்றா குடுமி. அவன் நல்ல இருக்கலனாலும் கெட்ட காலையில முன்னால போவியா? போடா. ஏய் அப்பு, நான் உனக்கு கையெழுத்து போடுறேன். டேய் அப்பு, நான் கையெழுத்து போறேன்டா. தம்பி நான் போடுறேன்ப்பா. ஏய் கையெழுத்து நான் போறேன்டா. அப்பு, உனக்கு நான் கையெழுத்து போடுறேன். கையெழுத்து அண்ணே, நாங்க போட மாட்டோமா? ஏய் இருங்கப்பா. என்னடா அப்பு, உனக்கு ஒண்ணா தமிழ்நாடே கொந்தளிக்குது? என்ன வாத்தியார போட்டுறோமா? எல்லாரும் கையெழுத்து போடுறோம். தலைவரே சொல்லிட்டாரு. ஏய் மாப்பிள்ள, கையெழுத்து போச்சா உன் தையெழுத்தே மாத்தி வாங்கலா? கொய்யால உள்ள விடுறா. சர்ரா அப்பு விடுறா, அழுகாதடா. தரமா செய்வோம்டா, முறையா நடத்துவோம்ல. குத்தகைதாரர் இந்த டிகிரி எங்கடா வாங்கினா? கார்பரேஷன்ல தான். மாப்பிள்ள, நாங்க இருக்கோம், பச்சைமா போயிட்டு வாயா. கையெழுத்து போட வேணும்னு சொன்னவனே இவன் தான். ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பயம் வராதீங்கடா, ஆலமரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வந்து ஒட்டிக்கங்க. ஏ அப்பு சந்தோஷமாடா? சிரிடா. சிரிடா. இதவரா வெக்க வேலை ஆயுத. எம்மா நம்ம வயவுள்ள பார்த்து பத்திரமா குடும்பம் நடத்துமா. நம்ம பார்த்து ஆரம்பிச்சு வச்ச வாழ்க்கை பஞ்சர் ஆக்கிறாரு. ஏய் செலவுக்கு பணம் தேவைப்பட்ட உடனே போன் பண்றா. ஏன் நீ கொடுக்க போறியா? இல்ல மாப்பிள்ள, செல்லா பண்ணிட்டான். ஏ பஸ் கிளம்பிட்டான்டா. ஏறு உள்ள போ. வரணும் மாப்பிள்ள, ரொம்ப தேங்க்ஸ்டா. என்னடா மாப்பிள்ள, டாடா போட்டு திரும்பினா டாடா சும்மா வருது. ஏண்டா ஏழ்ற வெள்ளையும் சொல்லையுமா இறங்குறாங்க? யாரா இவங்க? பார்த்தா தெரியல, அடியாளுங்க மாப்பிள்ள. யாரையோ சம்பவம் பண்ண வராங்களோ? நமக்கு எதுக்குடா ஊர்வம்பு? போய்கிட்டே இருக்கலாம். பாஷே கொஞ்சம் வழி விடுங்க. நீ என்ன பூந்தோட்ட கோலக்கார விஜயகாந்தா இல்ல ஷாஜகான் விஜயா? ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கு, நீ யாரு? கண்ணாடியை போட்டு கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டா ஆளு அடையாளம் தெரியாது நினைச்சியா? ஐயோ அண்ணே, வெயிலுக்கு கண்ணு கூசுனே, அதுக்கு தானே கண்ணாடி போட்டேன். இதெல்லாம் கெட்டப்ல சேர்த்துட்டாங்களா? 1 மினிட் அண்ணே. அந்த பையன் விரும்புனா அந்த பொண்ணு விரும்பிச்சு. அண்ணே நானாவது கையெடுத்து தானே போட்டேன். அந்த பசுகார பையன் இருக்கான்ல, 2 பேரும் கூட்ட போயிட்டானே. வெட்டுறதுனா அவனை போய் வெட்டுங்கண்ணே. ஏய் என்ன வெட்டு கொட்டுன்னு இருக்க? ஒண்ணு அந்த பொண்ணை கொண்டது விடு, இல்ல 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடு. 1.5 லட்சம் ரூபாயா? ஆமாப்பு, குள்ளன் சொல்லவே இல்ல. நாங்க சொல்லுவோம்ல. சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணோட அப்பன் கல்யாணத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம் வட்டிக்கு வாங்கினா. கல்யாணம் முடியட்டும், மொய் பணத்துல கடனை திருப்பி தரேன்னு சொன்னா. இப்ப போய் கேட்டா பொண்ணு ஓடி போச்சு, நான் என்ன பண்றதுல எனக்கே டேக்கா விடுறான். நான் விட்டுட்டு போறதுக்கு நான் என்ன? இந்தப்பு ஒண்ணு அந்த பொண்ணை கொடு, இல்ல 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடு. கொடுக்கல மவனை மண்டையை திறந்து மாவளக்கு போட்டுருவேன் பாத்துக்க. என்ன கெட்ட பழக்கம் இது? அவங்க என்ன தெலுங்கு படம் வில்லனா, நீ என்ன தெலுங்கு படம் ஹீரோவா? ஆளாளுக்கு ஏய் ஏய்னுட்டு அசிங்கமா இல்ல? ராஸ்கல் சும்மா இரு ஜெராக்ஸ், அவங்களுக்கு தான் ஆள் இருக்கா. நான் போய் நம்ம ஆளுங்களை கூட்டி வரேன் பாரு. ஏய் உன் கதையை முடிக்க விட மாட்டேன். அண்ணே எதுக்கு இந்த கொலவெறி? இந்த பாரு பாசு, எப்படி பார்த்தாலும் நான் தான் ஜெயிக்க போறேன், அது எல்லாருக்கும் தெரியும். அவங்க முடிவு பண்ணிருக்காங்க, டக்குன்னு மாத்த முடியாது. ஏய் ஒய்யால காரி துப்புன நெஞ்சில ஓட்ட விழுந்துறண்டி. வேணாம்னே, இந்த பாருங்கண்ணே, டிவியில ஜாக்கி சான் தமிழ் பேசி வீட்டுக்குள்ள வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. விஜயகாந்த் காலாலே பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் மீறி வேணாம்னே, பல பைட்டுகளை பார்த்திருக்காங்க, டென்ஷன் ஆயிட போறாங்க. என்னண்ணே மாலைய போடுற கழுத்துல அருவாளை வச்சுட்டீங்க? நீங்க அருவா தூக்க, நான் அருவா தூக்க, உங்களுக்கு கோவம் வர, எனக்கு கோவம் வர, நீங்க வெட்ட நான் வெட்ட, உங்க கை போக என் கை போக, தர்மாஸ்பத்திரியில தானான மாத்திரை தின்னுபிட்டு கொசு கடியில படுத்து விட்டு போலீஸ் கோர்ட்டு கேஸ் வாய்தான்னு கவர்மெண்ட் புள்ளையாக ஒரே கையில தின்னுபிட்டு தின்ன கையில கழுவி விட்டு எதுக்குன்னே நமக்குள்ள இந்த கரைச்சல் சூசுவான்னு பாடு சோழிய பார்த்துட்டு போறேன்னே. விடுங்கண்ணே. எப்படிடா இப்பெல்லாம் பேசுறேன்? பேசுறேன், வயத்துல உளறிட்டு இருக்கேன்டா.
எல்ற வீக் பாயிண்ட் லீக் ஆகலையே? இல்லடா, அருவாளை பார்த்ததுக்கு அப்புறம் ஆழ்ந்த கண்ணீர் வடிக்கடா மாப்பிள்ள. அப்படியே பேசி பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவோம்டா. வழக்கமா அதை தலை செஞ்சுட்டு இருக்கோம். விளைக்கிறா டேய், உங்களுக்கு தான் ஆள் இருக்கா? இப்ப யாருக்கு பதில் சொல்லுங்கடா. என்ன ஆளுங்க வருவாங்கன்னு யாரையுமே காணோம். வருவாங்கடா டுபுக்கு. இப்ப பாரு. இப்ப வாங்கடா, வந்து நாராஜனுக்கு பதில் சொல்லுங்கடா. ஏன்டா பயந்து வரீங்க? வாடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? கோச்சுக்கு தேடி மாப்பிள்ள. கொய்யால பாட்டில் மூலக்காரா, திருந்தவே மாட்டியா? மாப்பிள்ள ஐஸ போட்டு அருவாளை தூக்கிட்டு எல்லாரும் இதைத்தாண்டா தூக்கிட்டு இருக்காங்க. நீயா ஒரு ஊட்ட மாத்து. ஆமால. இந்தாங்கடா, கையில கொடுத்து கதையை மாத்துறீங்களா? பேருக்கு எதுக்குடா இவ்வளவு பெரிய வீடு? அதுக்காக முச்சந்தில அடிக்க முடியும்? பாக்குற வேலைக்குன்னு கௌரவம் அந்தஸ்துன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்ததுக்கு என் கிளாஸ் டீச்சர்ஸும் ஹெட் மிஸ்ஸும் தான் காரணம். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் மை ஹெட் மிஸ் சுபலட்சுமி ஆறுமுகம் அண்ட் கிளாஸ் மிஸ் ஜெயந்தி. நான் என் அம்மா ஆசைப்படி டாக்டருக்கு படிச்சு கிராம மக்களுக்கு சேவை செய்வேன். பாப்பு வா. வாயா என் மண்ணல, நீ வருவேன்னு தெரியும். நீ அதனால தான் வாசலே காத்துட்டு இருக்கேன். வெயிட்டிங்கா? ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். நல்ல நல்ல அதுமா கறி எடுப்போம். அப்படியே திண்ணையில உட்காந்து வாட வச்சு உள்ள வந்தலான்னு பாக்குறியா? அதான் நடக்காத அப்ப. வாரம் நீ இங்கேயும் தங்கிட்டு போறதுக்கு இதெல்லாம் குற்றாலமா கொடைக்கானடா? குடும்பம்டா குடும்பம். உன்னை பெத்ததுக்கு நான் இந்த ஊருக்குள்ள தலையை தொங்க போட்டுதான் நடக்க வேண்டியிருக்கோம். வயசானா எல்லாருக்கும் தலை தொங்க தாயா செய்யும். அது என்னமோ உனக்கு சாதகமாக ஏன் மேட்டரோட லிங்க் பண்ற? யோ, என் மாமா திட்டாதயா. ஆமா, பெரிய மாமா. நான் உனக்கு தாலி கட்டினவன தான் இந்த ஆளு உனக்கு மாமா. நீ ஒண்ணு சும்மா காட்டல என் கழுத்துல. எங்க அண்ணன் கிட்ட சீதனமா 50 பொன் நகை 50,000 ரொக்கம் ஓட்ட தெரியாத உனக்கு மோட்டர் பைக் வேற. எதையாவது ஒன்னு உருப்படியா வச்சிருக்கேன். நீ எல்லாத்தையும் மொங்காம போட்டு திருப்பி வந்திருக்க. முட்டாச்சிருக்கு. எல்லாத்தையும் வாங்கி பூட்டி ஆடி வைக்க முடியும்? அப்படி பூட்டி வச்சா கஞ்ச பெண்ணு ஊரே காரி துப்பு வாங்கிடி. அந்த இழிச்சொல் வெளிச்சொல் காலா கூடாதான் வரையும் போறவனுக்கு பணத்தை பூரா மாறி மாறி இறைச்சிருக்கேன். ஆமா, நீ பாட்டு இறைச்சிருவேன். அவங்க அண்ணன் தம்பி என்ன போட்டாலும் அடிக்கிறாங்க. அடிக்கிறாங்களா? இத பூரா வாங்க சொன்னவன் நீதானே. அப்ப இதையும் வாங்கு வாங்கு பூ. ஏதோ என் மருமக இருக்கிறனால அடிக்க விடாம தடுக்கிறான். அப்பப்ப அவங்க அண்ணன் தம்பி காசு வாங்கி இந்த குடும்பத்தையும் காப்பாத்திட்டு இருக்கிறோம். எப்படியும் உன்னை பிச்சை எடுக்கவில்லை இல்ல? நான் எல்லாரும் என் முன்னாடி செல்லத்தாய் காப்பாத்தறாளையா? அப்புறம் என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன செல்லத்தாய் நான் சொல்றது? ஏற்கனவே 3, இதுல வேற 4வது பிள்ளைக்கு அடி போடுறாரு. கண்டு விட்டாளையா? சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அடியே 4 பிள்ளை இருந்தா தாண்டி கேரம் போடாச்சு நாடுக்குறாங்க. அப்படியா? இப்ப யாரு விளையாடுறாங்க பாப்போம். கருப்பலகி. ஏயோ, சின்ன சிறுத்தை ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கும்ல. நேக்க ரெண்டு ஒட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு அப்பன் செய்றவளையா? போயா போயா. பயப்பட அப்படியே விட்டமா. ஏமா, நீ தைரியமா இருமா. உன் புள்ள இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய தலைவனாய் காட்றமா. போமா. அம்மா. அண்ணே, என்ன தண்ணி ஊத்திட்டு போறாங்க? டேய், அதெல்லாம் சிக்னல்டா. தண்ணி ஊத்துனா பின்பக்கமா வான்னு அர்த்தம். நமக்கு இல்லாத தண்ணியாடா. தெருவே நம்ம தானடா. வாடா அங்க போய் உட்காருவோம். அப்ப இன்னைக்கு கறிக்கஞ்சி கிடைக்காதா பாண்டியன்? டேய், கூப்பிடுவாடா. அவ கூப்பிடாம 3 பிள்ளை பெற்றிருக்கேன் நானு. என்ன இருந்தாலும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட்டாதானே மரியாதை. இப்படி படியிலையும் படித்துறையிலையும் உட்கார்ந்து இருந்தா அசிங்கமா இல்ல? டேய், அதனாலதான் பாண்டிங்கிற பேர படித்துறை பாண்டின்னு வச்சிருக்கேன். அடமொழி வச்சிருக்கேன். எவனும் அழிஞ்சது கிடையாதா? ஆண்டவன் எப்படி வழிகாட்ட வேண்டாம். பேசாம தைரியம் வர்றா. நமக்கு எவனா சிக்காம. 320 2 7. ராமநாதங்கிறது யார் சார்? எதுக்கு சார்? 3000 மணி ஆர்டர் வந்திருக்கு. 3000மா? ஆஹா, ஆண்டவனா பார்த்து அனுப்பியிருக்கேன். ஆட்டைய போடுறா பாண்டி. டேய், என்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்கிறான் பாரு. இவரை பார்த்தா ராமநாதன் மாதிரி தெரியல உனக்கு? அவர் வீட்டு வாசல்ல குத்துக்கள் மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காரு. ராமநாதன் கிட்டே வந்து ராமநாதன் எங்கன்னு கேட்டா அவர் எங்கேயா போவார் பாவம்? வீடு பூட்டி இருக்கு. அதான் நான் தான் பூட்டை போட்டுவிட்டு புறப்பட்டு கிருகிருன்னு வந்துருச்சு உட்காந்துருக்கேன். அதுக்காண்டி என்கிட்ட வந்து ராமநாதன் என்ன அர்த்தம்? ஊருக்கு புதுசு சார். என்ன பண்ணலாம் புதுசு? இவனாச்சும் கொஞ்சம் கோவக்காரையா? நாளா கொடூரமானவன். இப்ப நீ கேட்ட கேள்விக்கு என்ன கோவம் இருந்தா போஸ்ட்மேன் போஸ்ட்மார்டம் ஆயிருப்ப. நீ அண்ணே விடுங்கண்ணே, அவன் தான் பூசுட்டான்ல. எங்கே கேள்வி பண்ணும் கொண்டையா கேட்கிறான். ஊருக்குள்ள வர்ற பேர் ராமநாதன் யாரு, எவரு, எப்படி இருப்பாருன்னு என்ன விசாரிச்சு வர்றது. வந்தவன ராமநாதன் யாருன்னு ஏன் கையெழுத்து இந்தா கொண்டா. என்னங்க ராமநாதன் போட்டுருக்கீங்க? மணி அடுக்கலாம் அப்படிதான் போடுவேன். அதான் எனக்கு சென்டிமெண்ட். போ டிப்ஸ்.
உலசி சம்பாரி டிப்ஸ் கேட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு டிப்ஸ் டேய் இவளுக்கு என்ன கறிஞ்சோறு போறது நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிட்டு சில்பா செட்டிங்கிற இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு எவனாவது கிடைச்சா ஆட்டிய போட்டு வரும்டா வாடா காலையில் கலக்கிருச்சு வேகமா ஓடி வாடா டேய் 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 டோக்கன் வாங்கிட்டு போடா அவசரம் முடியாம டோக்கன் கேக்குறேனே சரியா நல்லா இருக்கானயா ஆஹா வழிவிடு விநாயகா பூரா அவசரத்துல இருக்காங்க இந்த மாதிரி 4 பேருக்கு 4 தடவை வறுத்தால போனா தானே நம்ம 3 வேளை சாப்பாடு பிரச்சனை இல்லாம இருக்கும் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு வாங்க பாஸ் காசு கொடுத்துட்டு போங்க எதுக்குனே என்னையா உள்ள போனேல உள்ள போனேன்லனே ஆமா போலனே நீ தானே உள்ள போனேன்னா ஆமா அப்புறம் போலங்கற உள்ள போனேன்லனே போலனே போகலையா இப்படி போனேன்லனே அப்படியே வந்துட்டேனே ஏய் என்ன அது போனேன்ற போறேன்ற உள்ள போறத பார்த்தேன் இல்லையா போனேன்லனே ஆமா போலனே நீ போனத பார்த்தேன் இல்லையா போகலேன்றத பார்க்கலேனே என்ன பாலிசா இருக்கேன்னு பாக்குறியா பாட்டுக்க வச்சு உடுக்க அடிச்சு வேண்டிய டுபுக்கு போனேன்லனே ஆமா போலனே ஏய் தத்தப்பிட்ட என்னடா பிரச்சனை ஏய் நம்ம சரௌண்டிங் மேதானே என்னடா பஞ்சாயத்து என்ன காலையில கவுஸ் போயிட்டு காசு கொடுக்க மாட்டேங்கறே என்ன கேக்குற மாதிரி ஒன்னு சொல்லு சொல்லு எழுற நம்மள பத்தி நேர்மேல நேரு கரெக்ட்ல காந்தின்னு சொல்லு எழுற காசை விட என்ன காந்தி இருனே தன்மையா கேப்போம் டேய் என்னடா பிரச்சனை எழுற உன் பேர் என்ன ஏழ்றா நீ என்ன அவனுக்கு வக்காலத்தா நம்ம பையனானே உன்னோட பெரிய ஏழ்றா இருக்கான் அவன் ராமர் கடையில டீ சாப்பிட்டேனா வயிறு கடமுட கலக்கிருச்சு உள்ள போனே ஏழ்ற பார்த்தா 2 கதவு பூட்டி இருந்துச்சு சரி 3ஆவது கதவு திறந்து இருந்துச்சு கரெக்ட்டா வரானா இந்த தன்மையா கேட்கணும்யா கதவை சாத்திட்டு குழாயை திறந்து விட்டு சபான்னு உட்கார்ந்தேன் போனேல போல அண்ணே விடுனே ரேடியோ டிவில வானிலை அறிக்கை கேட்டது இல்லையா இன்று வானம் மேகமூட்டத்துடன் இருப்பதால் இடியுடன் கூடிய மழை பெய்யும் தையல் என்ன கேட்கவா முடியும் அந்த மாதிரி தானே பயிர் கடமுடன் இருக்கு போயிருக்கான் போகல போனதானே போகல என்ன பழக்கத்துக்கு ஒரு கலக்கணும் வச்சுக்க என்ன விளக்க 10 பேர் வேணும் என்ன வேண்டாம் புள்ள பத்து காண்டாமிருகம் பேர் வச்ச மாதிரி குடத்துல இருனே நீ போற சத்தத்துல குடல்ல இருக்கலாம் கொண்டு எங்க போற கொற்ற இருக்குதா மறுபடியுமா அப்ப போலனே இப்ப போயிருவேனே இந்த போடி உன்னை பார்த்து நம்பிக்கையான வந்து செக் பண்ணிக்கனே ஒய்யார நான் என்ன கான்ட்ராக்டர்ல செக்கிங் இன்ஸ்பெக்டரா நம்ம பையன் கக்குஸ் காசை மாத்திரம் கக்குசே நடிச்சாட்டும் நாரப்பா வணக்கம் சாமி இந்த ப்ரோகிராமுக்கு ஆட வாடானா இங்கே ஆடிட்டு வரான் பாரு நேத்து என்ன அடைச்சு தெரியுமா ஏய் இந்த ரூட்ட குடுக்குற வேலை என்கிட்ட வச்சுக்காத வேற எங்கயாவது வச்சுக்க விடுங்க ராக்ஸ் நான் பாத்துக்கிறேன் ஏன் ரங்க பண்ணாரு கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கனல ஏன்டா ப்ரோகிராம் வரல டோரியோட சேர்ந்து படத்துக்கு போலான்னு போனேன் மாப்ள உள்ள போய் உட்கார்ந்தா நம்ம டோரி காலை நீட்டவான்னு கேட்டா மாப்ள சரி நம்ம தேட்டர் தானே நீட்டா இருக்கு நீட்டிக்கலான்னு வேற சொன்னேன் மாப்ள டோரியும் மடாருன்னு காலை நீட்டினா காலை வச்ச உடனே டேய்னு ஒரு சவுண்ட் மாப்ள யாருன்னு பார்த்தா தொப்பியா கழட்டிட்டு உட்கார்ந்துருக்கா நம்ம சிம்மாக்கள் எத்தையே நேர்ல பார்த்தாலே நெய்வேத்தியம் மூடுவா தலையில கால் வச்சா சும்மா விடுவாடா சாமின்னு கூட பார்க்காம சாணி வர்ற வரைக்கும் அபிஷேகம் பண்ணா அவாவாளி அவாவாளுக்கு தான் தெரியும் டேய் உனக்கு காப்பிய சொல்றா அப்படியே 2 சீரட்டா என்ன மாப்ள டீல ஈ ஆடுது குடுக்குற 3 ரூபாய்க்கு ஈப்பட ஹீரோயின் ஆடுவா எடுத்து போட்டு குடுறா நீயும் பாத்தா நானும் நைசா ஓடும் ராசா அடி ஆத்தா நீயும் பாத்தா நானும் நைசா ஓடும் ராசா
அடுத்து பாட்டு தான் சீக்கிரம் ரெடி ஆகு. ஓய் ஓய் எம்ஜிஆர் பாட்டை போடு. எம்ஜிஆர் பாட்டை போட்டோம்ல. சிவாஜி பாட்டை போடு. சிவாஜி பாட்டையும் போட்டோம்ல. யார் இந்த புள்ள? என்ன இந்த தொல்லை? ஏய் நாங்க சொன்ன பொங்கல். ஏய் நாங்க பார்த்தாலே தீபாவளி. ஓஹோ இருப்பா இருப்பா இருப்பா. என்ன வங்காளி சொல்லிவிட்டேன்? அப்படியே போ போ போயிட்டாரு. நீங்க ஒண்ணு பருப்பு வேகாது போல இருக்கே. என்ன எத்தனை நேரம்டா சொல்றது? ப்ரோக்ராமுக்கு வரும்போது டோப் அடிக்கான்னு சொன்னா கேக்குறியா நீ? ஏக்கா சொல்றது இல்லையா? ஏய் வரும்போது தான் போடக்கூடாது, போகும்போது போடலால. போதங்கறியா உன் டப்பா டான்ஸ் ஆட போகுது. ஏய் ஜெராக்ஸ், நீ எவ்வளவு பெரிய டான்ஸரா இருந்தாலும் ஹோன்ஸாவுக்கு ஒன்னால ஆட முடியாது. என்னங்க நட்டி? ஏண்டா என்ன பூட்டி கிடந்த கடையில ஒரே பூவா தொங்குது, பாய்லர்லாம் பளபளன்னு இருக்கு, என்ன விஷயம்? புதுசா ஒருத்தன் கடத்த வந்திருக்கானே. நம்மள கேட்காமையா? உள்ளுக்காரன் கேட்டிருப்பானே, பாட்டி வெளியிருக்காரன். யாரா இருந்தாலும் கேட்கணுமா? கேட்கணுமா இல்லையா? டஸ்ட் வேடா அவனுக்கு. ஏப்பா அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீயும் எங்க 2 பேத்துக்கு இஸ்பெஷல் சாதா டீயும் போடு. எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சாங்கா டோக்கன் டோக்கன் வாங்க போ. பாருடா அண்ணே டோக்கன் கேக்குறானே. எது டோக்கனா? டேய் என்னடா கேட்ட? டோக்கன் கேட்டேன். டோக்கன் என்கிட்ட கேட்டியா? ஆமா. டேய் இந்த படித்துற பாண்டிக்கிட்டே டோக்கனா? பேர்லாம் எனக்கு தெரியாது. பேர் கூட தெரியாம? அது கூட தெரியாம என்ன மானாவுக்கு நான் கணக்கு வச்சிருக்கீங்க? என்ன யாரா தெரியாதுங்கற? டோக்கன் கேட்டாடா. என் பேர கூட தெரியாதானே. நான் என்ன பண்ணுவேன்? டேய் உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. என்கிட்டே வாடா டோக்கன் கேக்குறேன். என் பேர கூட தெரியாதா? ஐயோ க்ளோஸ் பண்ணிடலாமே. டோக்கனை கேட்டு டோட்டலா மாட்டிக்கிறேன் மாறி பையே. அம்மா சபா சபா பாபா. என்னண்ணே அருவாளை தூக்குற மாதிரி ஆரம்பிச்சு பொசுக்குன்னு உட்காந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க? அருவாளா? போடா கூறுகட்ட குக்கர். ஒருத்தன் மோகருக்கு முன்னால அவன் யாரு எவர்னு எடை போடாம இறங்க கூடாரா? அதை செய்யாம அவசரப்பட்டு இறங்கிதான் பல இடத்துல சீரழிஞ்சிருக்கான். இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? அதாவது இப்ப நம்ம கொடுத்த அலப்பறைக்கு அவன் பயந்து போய் கடையை பூட்டிட்டு அப்படியே ஓடிட்டான்னா இன்னில இருந்து அவன் நமக்கு அடிமை. பயப்படாம எதையாச்சும் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நம்மள விரட்டிக்கிட்டு வந்தான்னா இன்னில இருந்து நம்ம அவனுக்கு அடிமை. இப்ப அவன் வாரானா போறானான்னு போய் பாருங்க. உங்க ஆட்டையில இது புது ரகமா இருக்கு. அண்ணே கடையை பூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானே. பூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானா? டேய் அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள அவனை வளைச்சு பிடிக்கிறான். விட்டுறாதீங்கடா. எங்கிட்ட போனா? அண்ணே அந்தா போறானே. டேய் முதலைக்கிட்ட மோதிட்டு முக்காடா போட்டு போற. உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா. மாப்பிள என்னடா சத்தம்? ஊர் தேர்தல்ல போறவன குமரிட்டாங்க. மாப்பிள அடிச்சது நான் இல்லங்க. அடிச்சுட்டான் மாமா. தெரியாம பேர சொல்லி நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. மெயின் ரோடு வந்துரும். அதான் உங்களுக்கு ஷார்ட் ரூட். டேய் நீ இங்கேடா இருக்க? சீக்கிரம் வாங்க வர்றீங்க. விடாத புடாவனா. ஐயா ஐயா கை செஞ்சு அண்ணனை காட்டி குடுறாரா ராசா? யார் கேட்டாலும் வெளியூர் போயிட்டேன்னு